அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங் டு ஆல். கேக்குதா? வெரி குட். யார்ப்பா படிக்கிறீனா? சாப்பிட்றீனா? படிக்கலாமே. நீ கரண்ட் அஃபேர்ஸு சவுண்ட் இல்லாமல் இருக்கியா? சாப்பிட்றேனா? படிக்கலாமா? எஸ் சார். படிங்க. இருங்க, எல்லாம் எடுத்துக்கிறேன். போர்டு எடுத்துக்கலாம், எல்லாம் எடுத்துக்கலாம். இடத்தையே மாற்றியாச்சு. இப்போ அல்லாஹ்வுடைய கிருபையால் சூப்பராக இன்னும் அமைதியாக இருக்கு பற்றியா இது. அதுதான் ஒவ்வொரு நன்மையிலும் தீமை உண்டு, ஒவ்வொரு தீமையிலும் நன்மை உண்டு. சூப்பராக இதெல்லாம் இன்னும் சூப்பராக மேலே இருக்க ரூம் இன்னும் ரொம்ப அமைதியாக இருக்கு. அதுதான் அல்லாஹ் ஒரு வாசலை மூடினால் 1000 வாசலை திறக்க. இன்னும் அமைதியாக ரெக்கார்ட் ஆகுது. சூப்பராக. அந்த பொண்ணு நேற்று கூட கொஞ்சம் ரெக்கார்டு பயங்கரமாக சவுண்டாக இருக்குன்னு சொல்லி 2 நாளாக. இன்னைக்கு ரெக்கார்டிங் கூட அமைதியாக இருக்குது. அல்லாஹ்க்கு ஜாஜக் அல்லாஹ் கைரா. போலாமா? படியுமா? சாப்பிட்றீனா? படியுமா? எஸ் சார். மனோஜ்குமார் லேட்டாவா? பிராண்டியர்ஸின் மரைன் சயின்ஸில் விவரிக்கப்பட்டுள்ள சொல்லுமா. பிராண்டியர்ஸின் மரைன் சயின்ஸில் விவரிக்கப்பட்டுள்ள ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பில் மெக்சிகோவின் செப்டமல் விரிகுடாவில் உள்ள தாம்ஜா ப்ளூ ஹோல். மெக்சிகோலையா? எஸ் சார். மெக்சிகோ சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் கண்ட்ரி. அது மெக்சிகோல எங்க இருக்குமா? செப்டமல் விரிகுடாவில். விரிகுடா. விரிகுடா பேர் என்னமா? தாம்ஜா ப்ளூ ஹோல். தாஞ்சா. பூமியின் ஆழமான அறியப்பட்ட நீலத்துளை என்று வெளிப்படுத்தியுள்ளனர். ஆமா, தாஞ்சா நீலத்துளை. எப்படி மரீனா தெரிஞ்சுமா? அங்க நீலத்துளை இருக்குது. அங்கன்னா ஸ்பெஷல் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது நீலத்துளையில. இது ஆக்டிவிட்டிஸ் இருக்குதா? தாஞ்சா நீலத்துளை ஏதாவது செயல்பாடுகள் இருக்காப்பா? என்ன செயல்பாடுகள்? புதிய கடல்வாழ் உயிரினங்களின் புதிய கடல்வாழ் உயிரினங்கள், அக்வாட்டிக், புதிய கடல்வாழ் உயிரினங்கள் கண்டுபிடிப்பா? உயிரினங்களின் சாத்தியமான கண்டுபிடிப்புக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பை வழங்குகிறது. உயிரினங்களினுடைய வாழ்வியல் கண்டுபிடிப்பு, சாத்தியம்னா வாழ்வியல் கண்டுபிடிப்பு. பரவாயில்ல. அமேசான் காடு மாதிரி இங்கேயும் வாழ்வியல் கண்டுபிடிப்பு இருக்கு. பரவாயில்ல, சூப்பர். தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இடம் எனக்கு தெரியுமா? தமிழ்நாட்டில் அந்த மாதிரி உயிரினங்கள் சொர்க்கம் ஒன்று இருக்குது. ஷபீர் கான் தான் தெரியணும். தெரியுமா ஷபீர் கான்? உனக்கு உங்க ஏரியா தான் அது. அதே மாதிரி உனக்கும் தெரியும். சாப்பிட்டீங்களுக்கும் தெரியணும். தெரியுமா? மன்னார் உயிரினங்களின் சொர்க்கம், பயோஸ்பியர் தெரியுமா? கல்ஃப் ஆஃப் மன்னார். தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி மெக்சிகோ மாதிரி மன்னார் வளைகுடா உயிரினங்களுடைய சொர்க்கமாக கருதப்படுகின்றது. உயிரினங்களினுடைய சொர்க்கம் அது. சொர்க்கம் முக்கியமான பாயிண்ட் தான். அது ஒரு பயோரிசர்வ் கூட, உயிர்கோள பாதுகாப்பு மையமும் கூட அது. ஓகேவா? தமிழ்நாட்டில் முக்கியமானது உயிர்கோள பாதுகாப்பு மையம் அது. உயிர்கோள பாதுகாப்பு அது. அதே மாதிரி மெக்சிகோல கண்டுபிடிச்சிருக்காங்க. சூப்பர் பாயிண்ட். அது எந்த மாவட்டம் தெரியுமா? மன்னார் வளைகுடா என்ன மாவட்டம்பா? ராமநாதபுரம். ராம்நாடு தான் வந்து மன்னார் வளைகுடா. அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. 2வது பாயிண்ட்டுமா, வாகனம் முதல் உற்பத்தி வரையிலான பல்வேறு தொழில்களில் தவிர்க்க முடியாத பொருளான ரப்பர் உலக வர்த்தகம் மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. நாடுகளா மாநிலங்களா? ரப்பர் உற்பத்தியில வந்து நாடுகளா மாநிலங்களா? நாடுகள் சார். உற்பத்தியில் முன்னணி நாடு எதுமா? மலேசியாவா? தாய்லாந்து சார். தாய்லாந்து. அதான் சவுத் ஈஸ்ட் ஏஷியா தான் ரப்பர் உற்பத்தியில. அப்புறம் இந்தோனேஷியா அமைப்பு உருவாக்கி, இந்த அமைப்பு உருவாக்க காரணமாக சொல்லிக்கிறேன். இந்தோனேஷியா, எகிப்து, இந்தியா தான் சேர்ந்து ஒரு அமைப்பு உருவாக்கி. என்ன அமைப்பு அது? என்ன பரீஸ், உனக்கும் தெரியாதா? இந்தோனேஷியா அதிபர், எகிப்து அதிபர், யுகோஸ்லேவியா அதிபர் தான் சேர்ந்து ஒரு அமைப்பு உருவாக்குனாங்க. என்ன அமைப்பு அது? நேரு, டிட்டோ, எகிப்தின் நாசர்,
இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு முக்கியமான அமைப்பு உருவாக்குனாங்க. என்ன அமைப்புன்னு தெரியுமா? சூப்பர், நல்லா அற்புதமா படிக்கிறீங்க. சார் நாமா சார்? திட்டோவை சொன்னாலே சொல்லுங்கள. திட்டோ, எகிப்தின் நாசர், யுகோசுராவின் திட்டோ, இந்தோனேஷியாவின் சுகர்னோ, இந்தியாவின் நேரு, இவங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்குனாங்க. என்ன அமைப்பு அது? சூப்பர். யாருமா சவுண்ட் வருது? யாரு? நாம் அணிசேரா நாடுகள்பா. என்னப்பா நீ? சார் நான் சொன்னேன் சார், நாமுன்னு சொன்னேன் சார். எங்க அணிசேரா நாடுகள்? அப்படி இல்ல, சொல்லும் போது இப்ப இவனே திணறானே, யார் பரிதே திணறானே. அணிசேரா நாடுகள் சல்கா இல்லையா? இதெல்லாம் வந்து கரெக்டா சொல்லணும்ல. எவ்வளவு டைம் நடத்திருக்கணும் தெரியுங்களா? இந்தோனேஷியா நாம வரணும்ல. ரெண்டாவது, முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வசிக்கின்ற, இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வசிக்கின்ற நாடு வந்து இந்தோனேஷியா. அது சொல்லணுமா இல்லையா? 25 கோடி பேர் சார். அதான், அது வேற. இது கேட்டோன்னு சொல்லணும்லப்பா. திட்டோ வந்தாலே, எகிப்தின் நாசர் வந்தாலே முடிஞ்சு போகுது. எகிப்தின் நாசர் என்ன பண்ணாரு? சுயஸ் கானலை தேசியமயமாக்கினார். மிக முக்கியமானவர் தெரியுமா? நாசர், எகிப்து அதிபராக இருந்த நாசர் வந்து சுயஸ் கானல்னு ஒரு கானலுக்கு தெரியுமா, அதை வந்து தேசியமயமாக்கினார். இதை சுயஸ் கானல் 2 இதை வந்து இணைக்கும். அது சுயஸ் கால்வாய் மத்திய தரைக்கடலையும் செங்கடலையும் இணைக்கும். அந்த கால்வாயை தேசியமயமாக்கினார். தேசியமயமாக்கினார். தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட். இந்தியா ஒரு நிமிஷம். இந்தியா எந்த இடம் பாதுல ரப்பர் உற்பத்தியில? பாத்துக்கோங்க. 4வது இடம் இந்தியா தான் கேட்பாங்க. உலக அளவுல ரப்பர்ல இந்தியா தான். ரப்பர் விளை முறைய மாவட்டம் இது தமிழ்நாட்டுல? கன்னியாகுமரி. கன்னியாகுமரி. ரப்பர் விளை முறைய மாவட்டம் தமிழ்நாட்டுல கன்னியாகுமரி. அதுவும் கேட்பாங்க. கன்னியாகுமரி தான் விளையுது. 3வது பாயிண்ட்பா. மூணாவது பாயிண்ட் படிமா. சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் மற்றும் செம்பிற இயக்கத்தின் தனித்துவத்தையும் ஒற்றுமையும் கொண்டாடும் மே 8 உலக செஞ்சிலுவை மற்றும் செம்பிறை தினமாக. செஞ்சிலுவை தினம் ரத்தமா கொடுப்பாங்க. செஞ்சிலுவை தினம் ரெட் கிராஸ் டே. அவங்க தான் வந்து பிளட் டோனர்ஸ். அவங்க தான் ரெட் கிராஸ். உலக போர்ல வந்து என்ன பண்ணாங்க? பிளட் டோனர்ஸ், ரத்த தன்னாளர்கள். அவங்க ரத்த தானம் தன்னாளர்கள். ரத்த தானம் அவங்க முக்கியமானவங்க. உலக போறப்பெல்லாம் அவங்க ரத்த தானம் பண்ணாங்க. ஓகேவா? தன்னார்வலர்கள் அவங்க. அடுத்த பாயிண்ட்மா. அதே மே 8 சார். மே 8 சார். அடுத்தது அதே மே 8 உலக தலசீமியா தினம் சார். மரபணு கோளாறு குறித்த உலகளாவிய விழிப்புணர்வு. தலசீமியா தினம். ரத்த சிவப்பணுக்களை வந்து மரபணு கோளாறு குறித்த உலகளாவிய விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. ரத்த சிவப்பணுக்கள் ஆர்பிசி. அது இல்லாம மரபணு ஜெனட்டிக் டிசார்டர், மரபணு கோளாறா இது ஒரு இது எப்பமா? மே 8 தான் சார். மே 8. எழுதிக்கோங்கப்பா. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நான் டிஸ்கஸ் பண்ணிக்கோம்பா. பத்தியா? மன்னார் வளைகுடா, எகிப்தின் நாசர், யுகோசுராவின் திட்டோ, இவங்கெல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சு தான் நாம் அணிசேரா நாடுகள். நேரு, திட்டோ, நாசர், சுகர்தோ, இவங்கெல்லாம் முக்கியமானவங்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ரெட் கிராஸ் டே இருக்குது, தலசீமியா டே இருக்குது. ஆர்பிசியுடைய கோளாறு தான் தலசீமியா டே வரும். தஸ்லீம் ஃபாத்திமா 10 நிமிடங்கள் என்ன பண்ணீங்கன்னு தெரியல. ஒரு பாதையை மூடினால் 1000 பாதை இறைவன் திறக்கலாம். இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்கீங்க அப்பா.
பீஸ்ஃபுல்லா இருக்குது, ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. அதுதான் இறைவன் தெரியுமா? சார் எக்ஸ்கியூஸ் மீ, எஸ் ப்ரொசீட். 4th பாயிண்ட் கொஞ்சம் சொல்லுங்க சார் நீங்க. தலசீமியான ஒரு நோய். இப்போ ஆர்பிசி வந்து குறைபாடுடைய நோய், அது ரத்த சிவப்பணுக்கள் குறைபாடு உள்ள நோய், அது புரியுதா இல்லையா? அது வந்து மரபணு ரீதியா தாக்கும். இப்போ வந்து இந்த டர்னர் குறியீடுன்னு சொல்லுவாங்க, குரோமோசோம்ஸ், அந்த மாதிரி இதுவும் ஆர்பிசியினுடைய உற்பத்தி இருக்காது. அவங்களுக்கு வந்து ரத்த சோய் அனிமிக் வந்துடுவோம். அவங்க வந்து ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க. ஆர்பிசி ரொம்ப முக்கியமான உடம்புல. ஆர்பிசி இருந்தால் தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஆர்பிசி குறைஞ்சா மூச்சு வாங்கும், அனிமிக்கா மாறிடும். ஓகேவா? நிறைய ப்ராப்ளம் இருக்குது. பெண்களுக்கு மேக்சிமம் வந்து ரத்த இது இருக்கணும். ஓகேவா? அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது மாறும். அட்மின் கூட அங்கே உட்காந்துருக்கேன். அப்படியே போய் அங்கே உட்காந்துருக்க அட்மின் கூட இது வச்சுக்கோங்க. எழுதிட்டேன் சார். போலாம் அடுத்தது. எஸ் சார். படிமா, 5வது பாயிண்ட் படிமா. சில ஆண்டுகளுக்கு முன்பு பிரதமரால் தொடங்கப்பட்ட இந்தியாவின் தூய்மை பிரச்சாரத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் தூய்மை மற்றும் சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்தியாவின் தூய்மை திட்டம் தான் ஸ்வச் பாரத். ஓகேவா? ஸ்வச் பாரத். இப்போ வந்து தூய்மையான கிராமம் சொல்றாங்க. எங்க இருக்குது? மேகாலயாலயா? மேகாலயா மாநிலத்தில் உள்ள மௌலின் நோங் கிராமம். இந்தியாவின் தூய்மை 2014 தொடங்கப்பட்டது. ஓகேவா? இப்ப வந்து மேகாலயாவின் மௌலின் நோங் கிராமம், மேகாலயாவில் உள்ள மௌலின் நோங் ஆசியாவின் தூய்மையான கிராமம் என்ற பெருமையை பெற்றுள்ளது. தூய்மையான கிராமம் இங்க உள்ள ஆசியாவினுடைய தூய்மையான கிராமமாக இது இருக்குது. ஒரு ஏன் அங்க தூய்மையான தெரியுங்களா? இங்க மக்கள் தொகை குறைவு, இயற்கை வனப்பு அதிகங்க. இதுதான் நீங்க பார்க்கணுங்க. மக்கள் தொகை குறைவா இருந்தாலே அது வந்து சுத்தமாக திருவிழா நடந்தால் எப்படி இருக்கும் ஊர் பார்த்துருக்கீங்களா? குப்பை மேலாக இருக்கும். மக்கள் தொகை குறைவாக இருக்குது, இயற்கை வனப்பு அங்கே அதிகம். அதனால் வந்து அது வந்து தூய்மையான நகரமாக இருக்குது. அங்கே தான் மழைப்பொழிவு அதிகம். தெரியுங்களா? மவுண்ட் சீராம் அங்கே தான் இருக்குது. சரிங்களா? மேகாலயா தான் மவுண்ட் சீராம், சிரபுஞ்சி ரெண்டுமே இருக்குது. மழைப்பொழிவு அங்கே அதிகம். இதனால் தூய்மையாக இருக்குது. அப்புறம் மக்கள் வந்து பொறுப்பாக இருப்பாங்க. புரியுதா இல்லையா? அங்கே இருக்கக்கூடிய இதெல்லாம் எங்கேயும் போட மாட்டாங்க. அங்கே கொஞ்சம் கரெக்டாக கேர்ஃபுல்லாக இருந்தாலே போதும். முதல்ல நீங்கள் பிளாஸ்டிக் பைகளை வாங்காமல் இருந்தாலே தூய்மையான ஒரு நகரமாக நாம் மாற்றலாம். நம்ம பிளாஸ்டிக் பைகளை வாங்கிட்டு வந்துடுறோம். புரியுதுல? பிளாஸ்டிக் பை வாங்காமல் இருந்தாலே தூய்மையான நகரமாக மாற்றலாம். அடுத்த பாயிண்ட். ரவீந்திர ஜெயந்தி என்று அழைக்கப்படும் ரவீந்திரநாத் தாகூர் ஜெயந்தி 2024. தாகூருடைய பிறந்த நாள். கிழக்கின் மே 8 தாகூர் ஜெயந்தி, கிழக்கின் டிசோ. ஓகேவா? சாந்தி நிகேதனுடைய அவருடைய முக்கியமான கிழக்கின் டூசோ தான். ஓகேவா? பிஎட் படிச்சு 163வது பிறந்த நாள். 163வது பிறந்த நாள். இப்போ சாந்தி நிகேதன் எதில் வருது? அதனுடைய யூனிவர்சிட்டி எதில் வருது? புரியுதா? யுனெஸ்கோவுடைய பாரம்பரிய சின்னத்துல விஸ்வபாரதி பல்கலைக்கழகம். யார் படிச்சா? இந்திரா காந்தி படிச்சா. பல்கலைக்கழகம் வந்து நேரு கேம்பிரிட்ஜ். விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் வந்து யார் படிச்சான்னு கேட்டா இந்திரா காந்தி படிச்சாங்க. அந்த பல்கலைக்கழகம் வந்து யுனெஸ்கோவுடைய பாரம்பரியத்தில் வந்துச்சு. அது முக்கியமானது. யுனெஸ்கோவுடைய பாரம்பரிய சின்னத்தில் வந்துச்சு. யுனெஸ்கோவுடைய பாரம்பரிய சின்னத்தில் அது வந்துச்சு. ஓகேவா? உலக பாரம்பரியத்தில் வருது.
ஆரம்பரித்து அது ஒண்ணா இருக்கு. நீ சொன்ன பத்தியா நரசிம்மராவ் யாருன்னு கேட்ட பத்தியா எப்பா அதுதான் நம்ம வந்து பரீட்சைக்காக படிக்கிறது சாணம் புரியல. நான் சொல்லுவேன் தெரியுமா, பரீட்சைக்காக படிக்க கூட தெரியுமா, நம்ம அறிவை முதல்ல வளர்த்துக்கணும், இந்த ஃபீல்டுக்கு வரணும், அதுக்கப்புறம் தான் பரீட்சை இருக்கணும் தெரியுமா. அதாவது அறிவைனா நம்ம வந்து எலாபரேட் பண்ண நம்ம நினைக்கணும். அடுத்த பாயிண்ட், இனக்கலவரம் மற்றும் கடுமையான ஆலங்கட்டி மழைக்கு பிறகு மணிப்பூர் மாநிலம் முழுவதும் இனக்கலவரம் நிவாரண முகாம்களில் தங்கியுள்ள மாணவர்களுக்கு கல்வி வழங்குவதை நோக்கமாக கொண்டு மணிப்பூர் அரசாங்கம் ஸ்கூல் ஆன் வீல்ஸ் திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறது. இனக்கலவரம் அங்க இருக்குது. அடுத்துதான் என்ன இருக்கு உங்களுக்கு, ஆலங்கட்டி மழையும் பெஞ்சிருக்குது. ஆலங்கட்டியும் பெஞ்சு ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் இருக்குது, புரியுதா இல்லையா. அங்க வந்து என்ன வீல்ஸ், என்ன வீல்ஸ், ஸ்கூல் ஆன் வீல்ஸ், ஸ்கூல் ஆன் வீல்ஸ், ஸ்கூல் அங்க தேடி மொபைல் மாதிரி ஸ்கூல் ஆன் வீல் திட்டம் கொண்டு இருக்காங்க. தேடி போகுது ஜொமோட்டோ, இப்படி சாப்பாடு வீடு தேடி கொண்டு வர மாதிரி கல்வி வீடு தேடி போகுது, புரியுதா இல்லையா. கல்வி திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, அந்த ஆளுநர் வந்து திறந்திருக்காங்க கல்வி திட்டம். அங்க பெரிய விஷயம், மாணவர் நலனுக்காக அது பண்ணியிருக்காங்க. மாணவர் நலன் பாதிக்கக்கூடாதா இல்லையா, இந்த மாணவர் நலனுக்காக அது பண்ணியிருக்காங்க. எழுதிக்கோங்க. நீ சூப்பர் அற்புதமான கரண்ட் அஃபேர்ஸ் நீ தெரியல. மணிப்பூர்ல இப்பதான் கலவரம், இடஒதுக்கீட்டுக்கான கலவரம் நடந்தது தெரியுமா இல்லையா. ஒரு இனத்துக்கு இடஒதுக்கீடு பண்ணாங்க, அதை எதிர்த்து இன்னொரு தரப்பினர் வந்து பிரச்சனை பண்ணும்போது வன்முறை வந்து மணிப்பூரே எரிஞ்சது, ஓகேவா. அங்க கூட மல்யுத்த வீராங்கனை இருக்காங்க தெரியுமா, ஸ்போர்ட்ஸ் பர்சன் கூட சொன்னாங்க, எங்க மாநிலம் குத்து சண்டை, மல்யுத்தம் குத்து சண்டை கூட இருந்தாங்க. அவங்க தான் வந்து சொன்னாங்க, எங்க மாநிலம் தீப்பற்றி எரிகிறது, எங்களை காப்பாற்றுங்கன்னு சொன்னாங்க. இன்னொருத்தர் இருந்தாங்க தெரியுமா, ஆனா அவங்க எலெக்ஷனே தோத்து போனாங்க, ஷர்மிளா ஐயோன்னு ஒருத்தர் தான், கேள்விப்பட்டிருக்கீங்களா. கேள்விப்படல, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கோங்க. கரெக்டா எழுதிக்கோங்கப்பா. தாகூர் ரொம்ப முக்கியம். காந்தியை ஃபர்ஸ்ட் மகாத்மான்னு அழைத்தவர் யாரு, காந்திய தாகூர் தான். தாகூருடைய கல்வி அளிப்பு மட்டும் அப்ப அதே மாதிரி 1913 நோபல் பரிசு பெற்றதான் முதலே சொல்லிட்டேன், முதல் ஆசிரியர். அதான் பிரிட்டிஷ்காரனே, உலகமே பிரிட்டிஷ் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனான், நம்ம அடிமைப்படுத்துகின்ற ஒரு நாட்டில இருந்து நோபல் பரிசு 1913 வாங்கினது தெரியுமா. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். பிரிட்டிஷார் மட்டும் இல்ல, உலகமே இந்தியாவை பார்த்து நோபல் பரிசு எல்லாம் வாங்க மாட்டான் தெரியும், அமெரிக்காக்காரன் தான் வாங்குவான். பார்த்தீங்க லிஸ்ட்டை கூட பார்த்துருப்பீங்க. அமெரிக்காவுக்கு அடுத்து யார் வாங்குவா, இங்கிலாந்து தான் வாங்கியிருக்காங்க. ஆனா 1913 வந்து நோபல் பரிசு வாங்கினார் யாரு, தாகூர் வந்து நோபல் பரிசு வாங்கணும், 13 வாங்கிட்டாரு. நம்ம சுதந்திர போராட்டம் தொடங்க கூட இல்லை, அப்பயே தாகூர் நோபல் பரிசு வாங்கினார். ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அது. உலகமே தன்னுடைய பார்வை இந்தியாவின் பக்கம் திரும்பியது, பெரிய ஒரு பார்வையாக திரும்பியது. சார் சொல்லுப்பா. 7th பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் நீங்க சொல்லுங்க சார், எழுதிட்டேன், நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. மணிப்பூர்ல வந்து கலவரம் நடந்தது தெரியுமா, இடஒதுக்கீடு வந்தோன்னு கலவரம் வந்தது தெரியுமா. மணிப்பூர்ல ஒரு கலவரம் வந்தது மணிப்பூர்ல. அந்த கலவரத்துக்கு பிறகு மணிப்பூர் ரொம்ப மாநிலம் சிதைஞ்சிருக்குது. அங்க வந்து கல்விக்காக வந்து வீடு தேடி கல்வி திட்டம் மாதிரி அங்க போய் வீல்ஸ்னா என்ன, நடமாடும் கல்வியை கொண்டு போய் மக்களுக்கு மாணவர்கள் கொடுக்குறாங்க, ஓகேவா. ஆலங்கட்டி அதிகமா மழை பெய்யும். மணிப்பூர், நாகாலாந்து எல்லாம் வடகிழக்கு மாநிலங்கள். பூர்வாஞ்சல்னு சொல்லி ஒரு இமயமலை தொடர் இருக்குது, அங்க நிறைய மழை பெய்யும், அதுக்காக தான். சூப்பர், இடி இடிக்குதா, ரைட்டு. ஸ்ரீதேவி ஒரு பாட்டு பாடுவான் தெரியுமா ஒரு படத்துல, என்ன படம் தெரியாது, ரஜினிகாந்த் இருப்பாரு, அந்த மாதிரி முத இடத்த மாற்றி நடத்தும் போது இடி இடிக்குதான். கரண்ட் ஆஃப் ஆனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் தான் தெரிய மாட்டேன், ஓகேவா. மற்றபடி கிளாஸ் கண்டினியூ ஆகும், ஏன்னா இங்கே யூபிஎஸ் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எழுதியாச்சா, நெக்ஸ்ட் போலாம் சார். கிளாஸ் முடிகிற வரைக்கும் கரண்ட் ஆஃப் பண்ண வேண்டிக்கோங்க. போலாமா, ரிவிஷன் போலாமா, ரைட். சொல்லுமா, யாராவது சொல்லுங்கப்பா, வேற யாராவது புதுசா சொல்லுங்க, ஓகேவா. பிளஸ்ஸி கூட சொல்லலாம். தமிழ் நாட்டுப்புறையலின் தந்தை யாரு,
வானமாமலை. நீங்க சொல்லாதீங்க, வேற யாராவது புதுசா சொல்லுங்கப்பா. வானமா மாலை. வா நாமா மலைதான்ப்பா. ரைட். ரெண்டாவதுப்பா, இந்தியாவில் எங்க வந்து லித்தியம் கிடைக்குது? ஜம்மு இந்தியாவில் காஷ்மீர். லித்தியம் ஜம்மு காஷ்மீர். வெரி குட். மற்றவங்க சொல்லுங்கப்பா. அப்துல் ரகுமானோ ஃபரீதோ சொல்றது கிடையாது, மற்றவங்க சொல்லணும். லித்தியம் உற்பத்தியில் முன்னணி நாடு எது? ஆஸ்திரேலியா. லித்தியம் உற்பத்தியில் முன்னணி நாடு ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா. அடுத்த அட்டவணை 7 என்ன சொல்லுது? யூனியன் அண்ட் ஸ்டேட் பவர். மூணு லிஸ்ட் அதிகார பகிர்வு. யூனியன் ஸ்டேட் கன்கரன்ட் லிஸ்ட். அதிகார பகிர்வுல 3 லிஸ்ட் வருது, 3 பட்டியல் வருது. புரியுதா இல்லையா? அந்த 3 பட்டியலை பற்றி சொல்லுது. 3 பட்டியல் வருது, அந்த பட்டியலை பற்றி சொல்லுது. புரியுதா? என்ன பட்டியல்? மாநில பட்டியல், இரண்டாவது மத்திய பட்டியல், பொது பட்டியல். ஒருமித்த பட்டியல் அல்லது பொது பட்டியல். 3 பட்டியலை பற்றி சொல்லுது. அட்டவணை 8 மொழி. அட்டவணை 8 வந்து மொழிகள். 22 மொழிகள். இப்ப 71 ஆரம்பத்துல 1950 16 மொழிகள். 1950 16 மொழிகள். இன்னும் எத்தனை மொழிகள் இருக்குது? 22 மொழிகள் இருக்குது. இன்னைக்கு 22 மொழிகள் இருக்கு. அட்டவணை 10 என்ன? கட்சித்தாவல் தடை. யார் கொண்டு வந்தா? ராஜீவ் காந்தி. கட்சித்தாவல் தடுப்பு சட்டம். ராஜீவ் காந்தி கொண்டு வந்தது. எழுதிக்கோங்க. கரெக்டா எழுதுங்கப்பா. சார் ஒரு டவுட். தூய்மை இந்தியா திட்டம் வந்து 2014 16 சார்? 14 2014 காந்தியுடைய நூற்றாண்டு கொண்டாடத்துக்காக கொண்டு வந்தாங்க. காந்தியினுடைய அக்டோபர் 2 வந்து கொண்டு வரப்பட்டது மாதிரி. அதுதான். அதுவும் ஜன்தன் யோஜனா வந்து அவங்க கவர்மெண்டுடைய சக்சஸ்ஃபுல் திட்டமா இருந்தது. கரெக்டாக படிங்கப்பா, கரெக்டாக யூஸ் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி மற்றவங்க வீடியோஸ்லாம் மற்றவங்களாம் பகிருங்க. புரியுதா இல்லையா? நேற்று கூட கேட்டார், வியூஸ் அதிகமாக போதா? வியூஸ்லாம் அதிகமாக போத்தவள ஹாஜியா, அதில் மக்கள் பயன்படுறவங்க பயன்படுறதுன்னு சொன்னாங்க.
மழை பெய்யுதா? நிறைய பேர் லெஃப்ட் ஆகுறாங்க. சார் எழுதிட்டேன் சார். போலாமா? கொஸ்டின் டிஸ்கஷன் போலாமா? வெரி குட். போலாம் சார். கரண்ட் ஆஃப் ஆனால் நான் தெரிய மாட்டோமா? கரண்ட் இங்கே வந்து யூபிஎஸ் கிடையாது, மற்றபடி கிளாஸ் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? கொஸ்டின் போகலாமா? ரைட். சூப்பர்யா. சிறை பறவை என்ற அடமொழியோடு அழைக்கப்பட்டவர் யார்? பெரியார். சூப்பரா சொன்னீங்க, வெரி குட். சிறைப்பறவை வந்து பெரியார்ப்பா, புரியுதா இல்லையா? சிவப்பறவை என்று அழைக்கப்பட்டவர் பெரியார் தான். சிறைப்பறவை என்ற அடைப்பெயரோடு அழைக்கப்பட்டவர் ஈவே தான். பெரிய சிறைகள்ல வந்து அதிகமா இருந்தது. பாரதியார் தான் அதிக புனைப்பெயர்கள் தெரியுங்களா? அதிக புனைப்பெயர்கள். சிந்துக்கு தந்தை எல்லாம் வந்து அதிக புனைப்பெயர்கள் பாரதியாருக்கு தான். சிந்துக்கு தந்தை நிறைய இருக்குது, புரியுதா இல்லையா? முண்டாசு கவிஞன், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான. நிறைய இருக்குது. சிந்துக்கு தந்தை முக்கியம். புதுமை கவிஞர், புரட்சி கவிஞர், புது கவிதையின் பிதாமகன், நிறைய இருக்கு. புது கவிதை அவர் தான் கொடுத்தாரு. வாழ்க்கை வில்பின்னு புது கவிதையை பார்த்து கொடுத்தவர். ஓகேவா? அப்ப ஈவே பெரியசாமி பெரியார் தான் வந்து, ஈவே ராமசாமி தான் பெரியார் தான் வந்து சிறைப்பறவை என அழைக்கப்பட்டார். சிந்துக்கு தந்தை. இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தெரியுமா? இதெல்லாம் வந்து பெரியார், காமராசர், அண்ணா, இப்ப கலைஞரும் உண்டு. ஏன்னா வந்து இந்த கவர்மெண்ட் வந்து கலைஞருடைய கவர்மெண்டரா இருக்கிறதுனால கலைஞர் பத்தி கேட்பாங்க. அதே மாதிரி நீங்க யூபிஎஸ்சி இன்டர்வியூ போனா கூட, நீங்க வந்து மத்திய பணியாளர் தேர்வானது இன்டர்வியூ போனா கூட இந்த கொஸ்டினா கேட்பாங்க, சரிங்களா? அதனால வந்து முதல்ல தமிழ்நாட்டுடைய வரலாறு தெரிஞ்சு, படிக்கிறதுக்காக கிடையாது, மார்க்குக்காக பார்க்காதீங்க. முதல்ல என்ன வரலாறு, நமக்கு என்ன தெரியுதுன்னு பாருங்க. ஓகேவா? சாணுக்கியோட கொஸ்டின்லாம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தினுச்சு. அப்துல் ரஹ்மான் ஆச்சரியமா இருந்து பொண்ணுது. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது, கரெக்டா படிக்கணும். புரியுதுல? சிந்துக்கு தந்தை பவர் பாரதியார். நிறைய புனைப்பெயர்கள். பாரதியார் சொன்னா பார்த்தியா? நீல் துயில் நீக்க பாடி வந்த நிலா. நம்முடைய தூக்கத்தெல்லாம் கலைப்பதற்கு, நம்மெல்லாம் எழுச்சி பெறுவதற்கு பாடி வந்த நிலாவே யாரு? பாரதியார் தான். அது முக்கியமான பாயிண்ட், புரியுதா இல்லையா? பாரதியார் தான் நம்முடைய துயில், தூக்கத்தை கலைத்து பாடி புரட்சிகளை ஏற்படுத்தியவர். ஏன்னா ரஷ்ய புரட்சியை பற்றி அவர் பாடுகிறார், புரியுதா இல்லையா? ரஷ்ய புரட்சியை பற்றி பாடி ஒரு இந்திய கவிஞன், தமிழ் கவிஞன் பாரதி. எழுதியாச்சாப்பா? போலாம் சார். ஈவேயாரை பத்தி கேட்டிருக்காங்க போட்டு, பரவாயில்ல. ஈவே ராமசாமி சுயமரியா மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் எது? செங்கல்பட்டு. செங்கல்பட்டுல தான் திட்டங்கள் இயற்றப்பட்டது. யாருக்கு? அவங்களுக்கான திட்டங்களை இயற்றப்பட்ட இடம் வந்து செங்கல்பட்டு தான் திட்டங்கள் இயற்றப்பட்டது. ஓகேவா? அதே மாதிரி சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? எதுப்பா? 1925. சுயமரியாதை இயக்கம் வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு. தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 1925. நீதி கட்சி ஏற்படுத்தியதுல டி.எம். நாயர். நீதி கட்சி ஏற்படுத்தியவர் டி.எம். நாயர் ஏற்படுத்தினார். சத்தியமூர்த்தி என்ன பேர் தெரியுமா? காமராசர் அரசியல் குரு. குரு சார், பொலிட்டிக்கல் குரு.
யாரு? காமராசருக்கு. சரிங்களா? பூண்டி நீர்த்தேக்கம் இருக்கு பாத்தியா, அதை கட்டி அடிக்கடி கேட்பாங்க. பூண்டி நீர்த்தேக்கத்தை கட்டியவர் யாரு? சத்தியமூர்த்தி. அதே மாதிரி தேவதாசி சட்டத்துக்கு ஆதரவாக இருந்தவர் தெரியுங்களா? சட்டமன்றத்துல பேசுகின்ற போது அப்ப தடுத்தவர் சத்தியமூர்த்தி. யாரு கொண்டு வந்தா தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை சட்டசபையில? முத்துலட்சுமி ரெட்டி. அதை ஆதரவா இருந்தாங்க சார். ஆதரவா இருந்தா அப்ப அவங்க கேட்டாங்க, உங்க வீட்டு பெண்களை நீங்க வேணா வைங்கன்னு சொல்லி முத்துலட்சுமி சொன்னாங்க. வரலாறுகளை கரெக்டா விடை காணுங்க. வரலாறுகள் விடை காணப்பட வேண்டியது. அதை கரெக்டா விடை கண்டா நாம தான் வெல்லுவோம். டி.எம். நாயர் நீதி கட்சி தான் என்னவா மாறுது? திராவிட கழகமா மாறுது, திராவிட முன்னேற்ற கழகமா மாறுது. டிஎம்கேவா நீதி கட்சி. அதுக்கு முன்னாடி தென்னிந்திய நல உரிமை சங்கமா இருக்குது. சூப்பர். கரண்ட் ஆஃபா தெரியலனா? சூப்பர். இருட்டு தெரியல, ஏதோ ஒரு படத்துல இருக்க மாதிரி தெரியல எனக்கு. அல்லாஹ்வுடைய கிருபை பத்தியா? அதுதான் நான் நினைச்சிட்டு இருந்த. கரண்ட் ஆஃப் பண்ணுவான்னு ஆஃப் பண்ணிட்டான். தெரியல, அது போதும். ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அதையும் பார்த்துக்குவாங்க. இல்ல நான் என்ன கட் பண்ணிக்கிறேன், புரியுதா இல்லையா? நல்லா இருக்காது அது வந்த பிறகு நம்ம போட்டுக்கலாம். இருக்கட்டும் சார், விடுங்க சார். சரி ரெக்கார்ட் ஆகுது. ஏன்னா இவ்வளவு இருட்டுல சார் உட்காந்து நினைக்கூடாது அவங்க. சரி விடு. நீ சொல்லிட்டா சரிதான். நீ சொன்னதை கூட ரைட்டு. காமராசருக்கு குரு அவர் தான். யாரு? நம்முடைய சத்தியமூர்த்தி தான் குருவா இருந்தாரு. பூண்டி நீர்த்தேக்கமா தேவதாசி முறை ஆதரித்து பேசியவர். சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்டது. செங்கல்பட்டு தான் மிக முக்கியமான முடிவுகள்லாம் மேற்கொள்ளப்பட்டது. போலாமாப்பா சப்ஜெக்டுக்கு? இன்னைக்கு சித்தர்களை பத்தி பார்க்கணும். எத்தனை சித்தர்கள் இருந்தாங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்க்கணும். சார் ஒரே ஒரு இது சார், காந்தியோட அரசியல் குரு யாரு சார்? அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார். காந்திக்கு கோபாலகிருஷ்ண கோகலே. பாரதியாருக்கு வ.உ.சிக்கெல்லாம் திலகர் இருந்தாரு. ஓகேவா? போலாமா? போலாம் சார். சித்தர்களை பத்தி பார்க்கணும்பா. எத்தனை சித்தர்கள் இருந்தாங்க, அவங்க என்ன மாதிரியான வேலைகளை பார்த்துருக்கான்னு பார்க்கணும். சித்தர் என்ற சொல் சித் வடமொழி தோன்றியது. சித்துனா என்ன? அறிவு. வித்துனான் அறிவு தான், சித்துனான் அறிவு. வேதங்கள் சொல்ற மாதிரி இல்லைங்களா? அதுல வேதமே அறிவு தான். சித் என்றதுன்னு தோன்றியது உங்களுக்கு. ஓகேவா? அப்படின்னா அறிவுன்னு பேரு. சித்தர்னா அறிவு கொண்டவர்கள். சித் என்றால் அறிவு. 18 சித்தர் என்று சொல்வது மரபு. வரையறுத்து கூறியதில்லை, யாரும் வரையறுக்கல. 18 சித்தர் இருக்கான்னு கூறாங்க. ஃபர்ஸ்ட் அகத்தியர், 2வது பத்தினத்தார், 3வது பத்திரகிரியர், அப்புறம் சிவாக்கியார், அப்புறம் பாம்பாட்டி சித்தர், இடைக்காட்டு சித்தர், அகப்பை சித்தர், குடம்பை சித்தர், கடிபுலி சித்தர், அழகுனி சித்தர்,
கொங்கண சித்தர் பீர் முகமது, அதில் ஒரு முஸ்லீமும் சித்தராக இருக்கிறாரு. மதுரை வலைசாமி, ஓகேவா, சாட்டை முனி, திருமூலர், உரோமரி, கருவூரார், ராமலிங்க அடிகளாரும் சித்தர், ஓகேவா. வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினார். அப்புறம் மேலும் ஔவையார், ஏனாதி சித்தர்களை சித்தர் போன்றோரும் உண்டு. அவர் சித்தரை மாதிரி கருதுறாங்க. ஔவையாரையும் ஏனாதியும் சித்தர் போலே கருதுறாங்க. ஐதீகம். பீர் முகமது உண்டுப்பா. என்ன அது டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு முஸ்லீம் சித்தராக இருக்கிறது கேட்பாங்க யாருன்னு. பீர் முகமது. மதுரை வாழை சாமி, திருமூலர், சட்டை முனி எல்லாமே இருக்காங்க. இதெல்லாம் ஓலைச்சுவடியில இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்களா சார்? எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு வந்து தெரியல. சித்தர்களை பத்தி ஓலை சுவை வடிவங்கள் இருந்தா எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கோம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த லைட்டு எங்க போடு? இன்னொன்று அது வேணாம் விடு. கதவு திறந்து விடு. கரெக்டாக எழுதுங்கப்பா. பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர், கடுவெளி சித்தர் தான் நிறைய கருத்துலாம் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அதை பற்றி கரெக்டாக நீங்கள் படிக்கணும். பதினெட்டு சித்தர்களை பற்றி மரபுகள் சொல்லுது. அதில் வந்து மேலும் 2 ஔவையார், ஏனாதி சித்தர்லாம் வந்து அதாவது சித்தர்னு இருக்காங்க. உங்களுக்கு கொல்லிமலையில் இருப்பாங்கப்பா, அதிகமாக இருப்பாங்க தெரியுங்களா. நான் சித்தருடைய வைத்தியம் தான் சித்த வைத்தியம். மூலிகைகளை பற்றி அறிந்து கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு தெரியுங்களா. பார்த்து அறிவு முக்கியமானதுப்பா. அது கரெக்டாக இதுலேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக உண்டு. ஏதாவது ஒரு சித்தரை பற்றி கேட்கலாம். இந்த வாரம் படிச்சுக்கோங்கப்பா. HDI, எக்கனாமிக்ஸ் இருக்கக்கூடிய GDP எல்லாமே சேர்த்து கேட்பாங்க. அப்புறம் மல்டி பாவன்ஸ் அண்ட் டைமண்ட்ஸ் இண்டெக்ஸ் MPDI, இதை பற்றிலாம் இந்த வாரம் கண்டிப்பாக கொஸ்டின் உண்டுப்பா. ஓகேவா, அது எல்லாமே கேட்பாங்க உங்களுக்கு. இது வச்சாப்பா. போலாமா? எஸ் சார். சார் 1 minute சார். வெயிட். ஓகேப்பா, வெயிட்டிங். சவுண்ட் வரும்பா. பரவாயில்லப்பா, வெளிச்சம்லாம் பரவாயில்ல. தம்பி கதவு போலாமாப்பா? அடுத்தது
ஒரு சித்தரை பத்தி பார்த்துட்டு பார்ட்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் பார்க்கலாம்பா. போலாம். போலாமா அப்துல் ரஹ்மான்? போலாம் சார். அகத்தியர் முக்கியமான சித்தர் அகத்தியர், அவரை பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? அகத்தியர் தான் ரொம்ப முக்கியமான சித்தர், அவரை பத்தி பார்க்க போறோம். துணிப்பை மேலோட வைப்போதும். அகத்தியர் தான் முக்கியமான சித்தர், அவரை பத்தி பார்ப்போம். ஓகேவா? ரைட். சித்தர்களினுடைய தலைவர் அகத்தியர். சொல்லுமா இல்லையா? அகத்தியர் முனிவன் சொல்லுவோம். சித்த மருத்துவத்திற்கு என்ன பண்றாரு? வகுத்தவர் அவர். ஆயுர்வேத சூத்திரங்களை விரிவுரை எழுதியவர். அவர் பாடிய சித்தல் பாடல்கள் ஞானப்பாமாலை என்று வழங்கப்படுதான் முக்கியமானது. ஞானப்பாமாலை என வழங்கப்படுகின்றது. அடக்கம் பெற்ற தலம் ஆனந்த சயனம், அங்கதான் அடக்கம் பெற்றார் அவர். ஓகேவா? இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். அவரை பற்றிய முக்கியமான பாயிண்ட்ஸ் அதுதான். சித்த மருத்துவத்துக்கு அவர் தான் என்ன பண்ணாரு? இதை ஒழுங்குபடுத்தி சொன்னவர் அவர் தான். அப்புறம் சித்தர்களின் தலைவரே அவர் தான். ஓகேவா? சித்த மருத்துவத்துக்கு சித்தரின் தலைவராக இருந்தவர். ஓகேவா? எழுதிக்கோ சார். இந்த லாஸ்ட் பாயிண்ட் புரியல சார். அடக்கம்னா அவர் இறந்த இடம், அவர் அடக்கம் பண்ணி சொன்ன அடக்கத்தலம் என்பது அனந்த சயனம் இடத்துல அடக்கம் பண்ணியிருக்காங்க. அது எங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கீழே வச்சு தம்பி போதும். ஆனந்த சயனம். ஞான பாமாலை ரெண்டுமே முக்கியமான. எழுதி முடிங்கப்பா. பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பார்ப்போம். பிரிவுகள் தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? 22 பிரிவு இருக்குது. எவ்வளோ பிரிவு பார்க்க முடியும் பார்ப்போம். இந்த வாரம் டெஸ்ட்டுக்கு படிக்கும். நீங்க எழுதியாச்சாப்பா? எந்த ஊருன்னு கேட்டீங்க சார், ஆன்சர் கிடைச்சிச்சா? நீங்க தான் சொன்ன ஆன்சரா? அனந்த சயனம் எங்க இருக்குது? நெட்ல பார்த்தாலும் கரெக்டா வராது. பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். போலாமா? நெக்ஸ்ட் சரி, எழுதியாச்சு சார். பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் போகலாம்ப்பா. என்னென்ன பார்ட்டு, என்னென்ன கான்ஸ்டியூஷன், என்னென்ன பார்ட், என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். பார்ட்ஸ் பார்த்தீங்களா? 22 பார்ட்டுக்கு அதில் 10 பார்ட் கொடுத்துருக்காங்க அவங்க எடுத்து. பார்த்தீங்களா? இது எல்லாமே முக்கியம்ப்பா. பார்ட் 1 என்ன? த யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. யூனியன் பிரதேசங்களும் அதன் பகுதி, இந்தியாவுடைய ஒன்றியத்தின் பகுதி தான் யூனியன் டெரிட்டரி. ஆர்டிக்கல் 1 to 4. ரெண்டாவது சிட்டிசன்ஷிப் ரொம்ப முக்கியமானது. இப்போ சிஏலாம் வந்தது பார்த்தியா? இதற்கு பிறகு இந்த பார்ட் ரொம்ப முக்கியமானது. குடியுரிமை. தமிழில் குடியுரிமை இது பேர். இது ரொம்ப முக்கியமான டாபிக், குடியுரிமை. ஓகேவா? இது ஆர்டிக்கல் 5 to 11. ஆர்டிக்கல் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள். ஆர்டிக்கல் 12 to 35 இதான் மேக்னா கார்ட்டான்னு சொல்லுவோம். முக்கியமான பார்ட் இதுதான். ஆர்டிக்கல் 3 தான் முக்கியமான பார்ட், அடிப்படை உரிமைகள்.
பார்ட் 4 டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வழிகாட்டும் நெறிமுறைகள் ஆர்டிகல் 36 to 51. பார்ட் 4A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்புறம் சேர்த்தாங்க ஆர்டிகல் 51A இது மட்டும் தனியாக கேட்பாங்க. பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 4A முக்கியமானது. ஓகேவா? அப்புறம் பார்ட் 5 த யூனியன் ஆர்டிகல் 52 to 151. ஓகேவா? அப்புறம் பார்ட் 6 த ஸ்டேட்ஸ் ஆர்டிகல் 152 to 237 வரைக்கும் இருக்குது. பார்ட் 7 த ஸ்டேட் இன் பார்ட் பி ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஷெடியூல். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஷெடியூல் இருந்தது, இதை தான் வந்து மறுஆய்வு பண்ணாங்க. பசேலரி ஆணையம் மறுசீரமைப்பு பண்ணது ஆர்டிகல் 238. பார்ட் 8 யூனியன் டெரிட்டரி. இன்னைக்கு இருக்கு பார்த்தீங்கன்னா டெல்லி, பாண்டிச்சேரி, சண்டிகர் எல்லாமே யூனியன் டெரிட்டரி. ஆர்டிகல் 233 to 243. பார்ட் 9 பஞ்சாயத்ஸ். ஓகேவா? அதில் வந்து ஆர்டிகல் 243 to 243O வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் முனிசிபாலிட்டிஸ் 43P to 243ZG வரைக்கும் இருக்குது. அப்புறம் கோஆப்ரேட்டிவ்ஸ் புதுசாக கொண்டு வந்தாங்க, அமித்ஷா தான் முதல் அமைச்சராக இருக்கிறாரு. 243ZH to 243ZT வரைக்கும் இருக்குது. அப்புறம் ஷெடியூல் அண்ட் ட்ரைபல் ஏரியா நேற்றே பார்த்தோம், அட்டவணை மற்றும் மலைவாழ் மக்கள் பகுதிகள் ஆர்டிகல் 244 to 244A. கரெக்டாக எழுதிக்கோங்கப்பா. பார்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது, புரியுதா இல்லையா? ஏதாவது டவுட்னா கேள்விப்பா, அப்துல் ரஹ்மான் கேட்கலாம்ப்பா. இது வந்து இப்போ கொண்டு வந்தாங்க 2019 கோஆபரேட்டிவ் சொசைட்டிட்ட கூட்டுறவு. முதலமைச்சர் அமித்ஷா அவங்க தான் இருந்தாங்க முதலமைச்சராகவே, இதனுடைய மத்திய அமைச்சரா. கூட்டுறவு சங்கங்கள், கூட்டுறவு சங்கங்களுக்கான எப்போ தொடங்கப்பட்ட, எப்போ கொண்டு வந்தாங்க கூட்டுறவு சங்கங்கள், அந்த இதை எப்போ கொண்டு வந்தாங்க தெரியலையா? எப்போ பரிசு கொண்டு வந்தாங்க கூட்டுறவு சங்கங்கள்? அந்த அமைச்சகம் எப்போ 2019 எப்போ கொண்டு வரப்பட்டது? சொல்றது கேட்குதா இல்லையாப்பா? நெட்ல தேடு, கோஆப்ரேட்டிவ்ஸ் எப்போ 9th B கொண்டு வந்தாங்கன்னு பாருங்க. பொறுமையா அழகா எழுத. டவுட் தான் கேளுப்பா அப்துல் ரஹ்மான். ஷான் 2011 சார். 2011 கரெக்டா? ஆமா சார். 2011 கூட அது கூட ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க, எப்போ இது இணைக்கப்பட்டன்னு சொல்லி. 2011 அதை கூட எழுதிக்கோங்க சார். அவர் அடக்கம் பண்ண இடம் வந்து திருவனந்தபுரம் சார். கேரளா இருக்குது. கேரளாவில் முக்கியமான இடத்துல அது இருக்குது. அதே மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்புறம் கொண்டு வந்து சேர்த்தாங்கப்பா. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்கு வந்து சேர்த்ததுக்கு காரணம் ரஷ்யாவிலேருந்து வாங்கியிருக்கிறோம், USSRன்னு வாங்கியிருக்கிறோம். அதை வந்து அதுக்கு ஒரு ஆணையம் வச்சாங்க, அது ஆணையத்து பேர் சொரன் சிங் ஆணையம். ஸ்லைட்லாம் புரியா ஃபரீத? நேற்று ஒரு ஸ்லைட் விட்ட பொழுது நாட்டுப்புற பாட்டில் ஸ்லைடு தான் உங்களுக்கு வந்து அகஸ்தியர் ஸ்லைடு இருக்கா சார்? அகஸ்தியர் ஸ்லைடு இருந்தா அப்புறமா அனுப்புங்க சார், நான் அனுப்பிச்சிடுறேன். நான் கூட போட்டுன்னு நான் ஸ்லைடு என்பது அவங்க படிப்பாங்க எப்பயாவது உட்காந்து. ஸ்லைடெலாம் நான் ஒரு டைம் போனப்போ தான் அவங்க போகிற ஸ்லைடு தான் சார் நாங்கள் வந்து பார்த்து படிக்கிறோம் சார்னு சொன்னாங்க. இப்போ அந்த ஸ்லைடு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஆன்லைன் கிளாஸ்க்கு ரொம்ப நேரம் போகும், புரியாலே 1 மணி நேரம்லாம் உட்காந்து பார்க்கறதுக்கு அவங்க பொறுமை வேணும். இப்போ அதேனா வந்து உட்காந்து பார்த்துக்குவாங்க, பட் ஸ்லைடு என்பது டக்கு டக்குன்னு படிப்பாங்க. என்ன சொல்லிக்கிறார் சார், முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் பார்ட் 2, 3, 4, 5, 4A இதெல்லாம் ரொம்ப முக்கியம். 5 வந்து யூனியன் மத்திய அரசு, மாநில அரசு. 4, 5 ரொம்ப முக்கியம், மத்திய அரசு, மாநில அரசு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, புரியுதா இல்லையா? அப்போ இதெல்லாம் கரெக்டாக படிக்கணும். இது மத்திய அரசு, அடுத்தது மாநில அரசு, 6 வந்து மாநில அரசு. இதெல்லாம் முக்கியமானது.
கரெக்டாக எழுதிக்கோ. பரவாயில்ல, கரண்ட் இதானா கூட அல்லாவுடைய கிருபையால் கிளாஸ் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் ஆகலை. நம்ம தம்பி வர பல்பு ரெடி பண்ணிட்டான். பரவாயில்ல, தான் இறைவன். புரியுதா இல்லையா? நீ என்ன டாபிக்ஸோ அது கரெக்டாக கவர் பண்ணிட்டோம். ஸ்லைடு, ஆன்லைனுடைய அந்த கிளாஸுடைய ரெக்கார்டிங் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு வல்லமை படைத்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களாம் வந்து அல்லா கிருபைனா நமக்கு வந்து எந்த தொந்தரவும் கிடையாமல் இருக்குது தெரியுமா? என்ன ஸ்லைட் சொல்கிறோமோ, டாபிக் சொல்கிறோமோ, ஸ்லைடு கரெக்டாக ரெடி பண்ணிடுவாங்க தெரியுமா? நீ மாறன்னு சொல்லணும், ஒரு பெரிய விஷயங்கள். பரவாயில்ல, மழையோ புயலோ மின்சாரம் இருக்கின்றதோ இல்லையோ சிறப்பான முறையில் கிளாஸை முடிக்கிறோம். பரவாயில்ல. யூனிட் 8, 9 கிட்டத்தட்ட 40% ஆஃப் கொஸ்டின் கேட்பாங்க. தமிழ்நாடு, தமிழ் இலக்கிய வரலாறு, திருக்குறள், தமிழ்நாடு பொருளாதாரம், தமிழ்நாடு புவியியல், இதெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 35 to 40% கொஸ்டின்ஸ் அதில் தான் இருக்கும். தமிழ், யூனிட் 8 and 9, மேக்ஸ் இதெல்லாம் இருந்தால் நீங்கள் குரூப் 4 வாங்கிடலாம். அதனால் யூனிட் 8 and 9 தான் டெய்லி நான் கொஸ்டின் எடுக்கிறேன்னா கேட்டுருக்க கொஸ்டினை ரிப்பீட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் அதையும் பார்த்துக்கோ. கரெக்டாக படிங்கப்பா. அவ்வளோதான்ப்பா. இன்னும் ஒரு 20 நாள் இருக்குது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வார காலம் நீங்கள் என்ன படி ரிவிஷன் பண்ணுவீங்க. அவ்வளோதாம்மா இன்னைக்கு. ஓகேவா? டாபிக்ஸ் கவர் ஆயிடுச்சு. நாளைக்கு சித்திரங்களை பற்றி, முக்கியமான சித்திரை பற்றி பார்ப்போம். நாளைக்கு இந்த பார்ட்ஸை பற்றி பார்ப்போம். ஓகேவா? நான் மழை பெஞ்சிட்டு இருக்குது, மின்சாரத்தை இல்லாமலே நடத்தியாச்சு. ஓகேவா? நான் ஐஜேச் அப்துல் ரஹ்மான். ஏதாவது தமிழில் டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். ரைட், ஓகேப்பா. நாளைக்கு சந்திப்போம் சார். அந்த யூனியன் இருக்கீங்கல்ல சார், அது மத்திய அரசு USSR போட்டிருக்கீங்க, அதுதான் ஸ்வரன் சிங் ஆணையம் கொண்டு வந்ததா? ஸ்வரன் சிங் ஆணையம் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள் வந்து தேவை. இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் தேவைன்னு பரிந்துரைத்த ஆணையம் ஸ்வரன் சிங் ஆணையம். அந்த அடிப்படை கடமைகள் வந்து நம்ம ரஷ்யாவிலிருந்து வாங்கியிருக்கிறோம். ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்குதா? மத்திய அரசுனா குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பாராளுமன்றம், பிரதமர், அட்டார்னி ஜெனரலாக வருவாங்க. அதே மாதிரி மாநில அரசுனா ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சரவை, சட்டமன்றம், அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அட்வொகேட் ஜெனரல் வருவாங்க. முக்கியமான போஸ்ட் இருக்குது மத்திய அரசுல. அட்டார்னி ஜெனரல், மாநில அரசுல வந்து யார்? அட்வொகேட் ஜெனரல், முக்கியமான போஸ்ட். ஏதாவது டவுட் இருக்காப்பா? இல்லைங்க சார். சார் நீங்க அதுல உங்களுக்கு அங்க கரண்ட் வேற இல்லாம இருக்கு சார். நான் ஸ்லைடு பார்த்து எழுதிக்கிறேன் சார். இதாக்கிங்க சார். எழுதுதே எனக்கு ஒண்ணு கிடையாது. நான் என்ன பண்ண போறேன்? கரண்ட் நான் உட்காந்து இருப்பேன், அவ்வளவுதான். தவிர நீ ஸ்லைட் பார்த்து கரெக்டா பண்ணி எழுத. டவுட் இருந்தா கூட கேளு. ஓகேவா? வேற ஏதாவது டவுட் இருந்தா கூட எனக்கு கேளு, ஒன்றும் தப்பு கிடையாது. புரிதல்? இது என்ன இருக்குது, கிளாஸ் உனக்கானது. இப்போ நான் சொன்ன பற்றிய விரிவாக்கங்கள், மத்திய அரசினுடைய அங்கங்கள் இது, மாநில அரசு அங்கம் சொன்ன பற்றி, அதெல்லாம் முக்கியமான அங்கங்கள். இதை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். இதை பற்றி படிப்பீங்க நீங்கள். ஓகேவா? காலம் குறுகியதாக இருக்கனால நம்ம இதை பற்றி மேலோட்டமாக பார்த்துட்டு போவோம். ஓகேவா? ரைட், எழுதுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கூட கொஸ்டின் நாளைக்கு கேட்பேன், சொல்லுங்கள். ஓகே? அதில் பார்ட் 2, 3, 4, 4A ரொம்ப முக்கியமானது. ஓகே? அதை பார்த்துக்கோங்க. ஒழுங்காக உட்காந்து படிங்கப்பா. தேங்க்யூ.